நடுவர் அரசுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிக்கும் திட்டங்களை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டியுள்ள செல்வ பெருந்தகை தனது 4 ஆண்டு கால ஆட்சியில் செய்ததையே உருட்டுகளும் திருட்டுகளும் என எடப்பாடி சொல்வதாகவும் இடித்துரைத்துள்ளார். நீட் தாரைவாதம் கொடுத்தீங்க, உதய மின் திட்டம் தான் தாரைவாதம் கொடுத்தீங்க, ஜிஎஸ்டில போய் கையெழுத்து போட்டீங்க. எதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா பிடிவாதமா தமிழ்நாட்டு நலனுக்காக உறுதியா இருந்தாங்களோ பிஜேபி கூட சண்டை போட்டுட்டு நீங்க கூப்பிட்டு இங்க கையெழுத்து போட்டு அங்க கையெழுத்து போட்டீங்க. வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் நிறைய ஏராளமாக இருக்கு. அவங்க கூட்டணி வச்சது வேற, நீங்க கூட்டணி வச்சிருக்கிறது வேற. உங்க கட்சியை 4ஆ உடைச்சிருக்கிறாங்க. டிடிவி ஒரு பக்கம், சசிகலா அம்மா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம். திமுக எதனா உடைக்க முடிஞ்சதா? அதனால ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் விவரம் தெரியாம பேசுறாரு. அவர் ஏற்கனவே 4 ஆண்டுகளா என்ன செஞ்சாரோ அதை அவரே ரிப்ளிகா பண்றாரு. அதனால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் நல்லாட்சி நடைமுறை வைத்துதான், மக்கள் நம்பிக்கை வைத்திருக்க வச்சுதான் தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி. 6வது முறையும் வெற்றி பெற